நமக்கு உடம்புல அடிப்பட்ட வலிக்குது, ஆனால் நகத்தையும் முடியும் வெட்டினா மட்டும் ஏன் வலிக்க மாட்டேங்குது? ஃபேக்ட்ரிஸ் மேலெல்லாம் ஏன் இந்த மாதிரியான ஒன்று வைக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த உலகத்தில் சாப்பிடக்கூடிய டேஸ்ட்டே இல்லாத ஃபுட்டு எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரே ஒரு மேத்ஸ் நம்ம சால்வ் பண்ணால் $1 மில்லியன் தராங்களா? இந்த ஒரு ஹோட்டலில் வெறும் ஒரே ஒரு $1 கொடுத்து எவ்வளோ நாள் வேணால் நீங்கள் தங்கலாம். VR கிளாஸ் போட்டு மாடு அதிகமாக பால் கறக்க வச்சுருக்காங்களா? இதை போலவே இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை கேட்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபேக்ட் நம்பர் 20. இந்த உலகத்திலே டாப் 10 பணக்காரன் லிஸ்ட்டில் இருக்கிற பில்கேட்ஸோட கல்யாணம் நடக்கும்போது அவருடைய மேரேஜ் ஃபோட்டோஸும் வீடியோஸும் இன்டர்நெட்குள்ளே வரவே இல்லையா? அதுக்கு காரணம் என்னன்னா பில்கேட்ஸ் அவரோட கல்யாணத்தை ஹவாயில் இருக்க லனாய் ஐலாண்டில் வச்சாராம். இந்த மாதிரி ஐலாண்டில் எதுக்கு கல்யாணம் நடத்திருக்காருன்னா அவருடைய கல்யாணத்தில் எந்த ஒரு ப்ரெஸ்ஸும் மீடியாவும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்றதுக்காக தானா. அது மட்டும் இல்லாமல் அந்த ஐலாண்டில் இருக்க மொத்த ஹோட்டலும் அவர் பேர்லேயே புக் பண்ணிட்டாராம். அந்த ஐலாண்டை விட்டு வெளியே உள்ளே போயிட்டு வர ஹெலிகாப்டர் மொத்தத்தையும் அவர் பேர்லேயே புக் பண்ணிட்டாராம். இவ்வளவும் ஏன் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரெஸ்ஸும் மீடியாவும் அந்த ஐலாண்டுக்குள்ளே வந்துடவே கூடாதுன்றதுக்காக தானா. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் எந்த ஒரு ப்ரெஸ்ஸும் மீடியானாலையும் அங்கே தங்க ஹோட்டலையும் புக் பண்ண முடியாது, அங்கே போகிறதுக்கு ஹெலிகாப்டரையும் புக் பண்ண முடியாது. ஃபேக்ட் நம்பர் 19. யூஎஸ்ஏல இருக்கிற ஒரு ஆள் போர்ஷ் காரை வாங்கியிருக்காரு, அதுவும் ஃப்ரீயில். இந்த காரோட விலை சும்மா கிடையாது. இந்த காரோட குறைஞ்சபட்ச விலையே 69 கோடி ரூபாய் இந்தியன் ரேட்டுக்கு. ஆனால் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஷோரூமுக்கு போய் ஒரு காரையும் செலக்ட் பண்ணி அந்த காரோட பேமெண்ட்டை செக் மூலமாக பண்ணியிருக்காரு. அந்த செக்கை அடுத்த நாள் ஷோரூம்காரங்க பேங்க்கில் போய் அமௌண்ட்டை கிளைம் பண்ண போனால் அந்த செக்கு ஃபேக்காக இருந்திருக்கு. அந்த ஆள் கார் வாங்குறப்ப செக்கு கொடுக்கும்போதே எந்த ஒரு சந்தேகமே இல்லாமல் செக்கை ஃபில் பண்ணி கொடுத்தாராம். அது மட்டும் இல்லாமல் ஷோரூம்காரங்க செக்கு ஃபெயிலுன்னு சொன்னதும் எவ்வளோ தேடி பார்த்தா அவரை கண்டுபிடிக்கவே முடியல. அது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனியோட காரை இன்னுமே கண்டுபிடிக்க முடியலையா. இன்னுமே அந்த கார் வாங்கிட்டு போனவர் ஷோரூமுக்கும் சரி போலீஸ்க்கும் சரி ஒரு மிஸ்ட்ரியாக தான் இருக்கார். நம்பர் 18. டென்டிஸ்ட் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டானவங்கன்னு இந்த ஃபோட்டோ பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும். இந்த ஃபோட்டோவை பாருங்கள். இந்த ஃபோட்டோவில் 3 பேர் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த 3 பேர்லேயும் முதல்ல உங்களுக்கு எது தெரிஞ்சிருக்கோன்னா இதில் இருக்கிறவனோட பல்லு உடஞ்சிருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அப்படியே நடுவில் இருக்கிறவரோட ஐப்ரோவை நோட் பண்ணி பாருங்கள். ஒரு சைடு ஐப்ரோ இல்லாமல் இருக்கும். இதை நம்மள பல பேர் நோட் பண்ணியிருக்கவே மாட்டோம். முதல்ல நம்ம எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுறது முதல்ல சிரிப்பு தான். நம்ம சிரிக்கிறோன்றது எப்படி தெரியும்? நம்ம வாயை பார்த்தா தான் தெரியும். ஸோ சிரிக்கும் போது பல்லெல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தால் தான் அது பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். இதுலேருந்து தெரிஞ்சிருக்கும் டென்டிஸ்ட் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டானவங்கன்னு. நம்பர் 17. நம்ம நாட்டில் பிரைம் மினிஸ்டராக இருந்த எல்லாரோட ஃபோட்டோவையும் கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது இன்டர்நெட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க சர்ச் பண்ணி. ஆனால் நம்ம நாட்டு பிரைம் மினிஸ்டர்ஸோட நீங்கள் பார்க்காத ஒரு சில ரேர் ஃபோட்டோஸை காட்டுறேன் வாங்க. இது சோனியா காந்தியோடது. இந்த ஃபோட்டோ மோடிஜியோடையது. இந்த ஃபோட்டோ ராகுல் காந்தியோடையது. இந்த ஃபோட்டோ மன்மோகன் சிங்கோடையது. இந்த ஃபோட்டோ மம்தா பானர்ஜியோடையது. இந்த ஃபோட்டோஸ்லாம் ரொம்பவே குறைவான பேர் தான் பார்த்துருப்பீங்க. நம்பர் 16. இந்த கேமரா பார்த்தோன்னே உங்களுக்கு கண்டிப்பாக தோணும் இந்த கேமராக்கு என்ன ஆச்சுன்னு. இந்த கேமரா ஆக்சுவலாக ஹீட்னால மெல்ட் ஆகி போயிருக்குது. இந்த ஒரு கேமரா ராக்கெட் லான்ச் ஆகிறத கேப்சர் பண்ணுறதுக்காக 500 மீட்டர் தூரம் வச்சுருக்காங்க. 500 மீட்டர்னால் 1/2 கிலோமீட்டர். 1/2 கிலோமீட்டர் தூரம் இருந்தும் அந்த ராக்கெட்லேருந்து வந்த ஹீட்னால இந்த கேமரா இப்படி உருகி போயிருக்கு. 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கேமராக்கே இந்த நிலமன்னா பக்கத்தில் மனுஷன் நின்றுந்தா என்ன ஆகியிருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்பர் 15. டெர்மினேட்டர் படத்தில் வர அர்னால்டு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அர்னால்டு ஹாலிவுட் ஹீரோ மட்டும் கிடையாது, வேர்ல்டு ஃபேமஸ் பாடி பில்டரும் கூட. இந்த அர்னால்டுக்கு 2 பசங்க இருக்காங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக மூத்த பையன் அம்மா கிட்ட வளர்றான், இளைய பையன் அப்பா கிட்ட வளர்றான். 2 பேரும் வளர்ந்ததுக்கு அப்புறம் 2 பேர்கிட்ட இருக்க வித்தியாசம் மட்டும் நீங்கள் பாருங்கள். அம்மா கிட்ட வளர்ந்த பையன் குண்டு பூசணிக்காக வாங்குறான். அப்பா கிட்ட வளர்ந்த பையன் அப்பா மாதிரியே பாடி பில்டராக இருக்கான். இதில் 2 பசங்களுமே அர்னால்டோட பசங்க தான். ஆனால் 2 பசங்களையும் வளர்த்த விதம் தான் வேற. நம்பர் 14. ஜப்பானில் ஒரு ஹோட்டல் இருக்குது. இந்த ஹோட்டலில் நீங்கள் ஆல்மோஸ்ட் ஃப்ரீயாகவே இருக்கலாம். நீங்கள் என்ன சாப்பிட விரும்புகிறீங்களோ அந்த சாப்பாடு இந்த ஹோட்டலில் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஹோட்டலில் நீங்கள் எவ்வளோ நாள் வேணால் இருக்கலாம். ஆனால் அதுக்காக நீங்கள் ஒரே ஒரு $1 கொடுத்தா மட்டும் போதுமா. ஆனால் அந்த ஒரு ஹோட்டலில் $1 சேர்த்து வச்சுருக்க ஒரு ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் நைட்டும் உங்களை வச்சு யூடியூப்பில் லைவ் ஸ்ட்ரீம் போடுவாங்களாம். இந்த ஒரு ரூலை ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் இந்த ஹோட்டலில் $1 கொடுத்து எவ்வளோ நாள் வேணால் தங்க முடியும். நம்பர் 13. மாஸ்கோவில் ரீசெண்டாக வெதர் கண்டிஷன் சரியில்லாததுனால அங்கே இருக்கிற மாடுங்களுக்கு சரியாக மேயறதுக்காக புல்லு கிடைக்கலையாம். இதனால் மாடுங்க கிட்டேருந்து கறக்கிற பாலோட கவுண்ட்டு குறைஞ்சி போயிடுச்சான். இதுக்கு ஏதாவது சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக மாஸ்கோவில் இருக்க சில பேர் மாடுகள் கண்ணில் VR கிளாஸை வாங்கி மாட்டி விட்டுருக்காங்க. இந்த VR கிளாஸில் மாடுகளுக்கு பச்சை பசன்னு புல்லை காட்டுவாங்களாம். அதனால் மாடும் ரிலாக்ஸ் ஆகி ஜாலியாக கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருந்துச்சான். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் கறந்த பாலை விட அதிகமாகவே பால் கறந்துச்சுன்னு சொல்கிறாங்க. கேட்குறதுக்கு நம்ப முடியாத மாதிரி இருக்கலாம், ஆனால் இது உண்மையாகவே நடந்த ஒரு சம்பவம். நம்பர் 12. இந்த உலகத்திலே டேஸ்ட்டே இல்லாத ஒரு ஃபுட்டை எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க? அது எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க?
ஜப்பானில் கிடைக்கிற இந்த ஒரு டிஷ் பேர் தான் கொன்னையாக்கு. இந்த ஒரு டிஷ்ஷில் சுத்தமாக எந்த ஒரு டேஸ்ட்டுமே இருக்காதுன்னு சொல்கிறாங்க. இந்த டிஷ்ஷோட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட்டட் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெவில்ஸ் டங். இந்த டிஷ்ஷை எப்படி செய்வாங்கன்னா, அதிகமாக ஸ்டார்ச் உள்ள உருளைக்கிழங்கு எடுத்து அதில் இருக்க ஸ்டார்ச்சை பிரித்து எடுத்துருவாங்களாம். உருளைக்கிழங்கோட ஸ்டார்ச்சில் எந்த ஒரு டேஸ்ட்டும் இருக்காது, தண்ணிலையும் எந்த ஒரு டேஸ்ட்டும் இருக்காது. டேஸ்ட்டே இல்லாத 2 கண்டென்ட்டோடைய ஃபுட்டு சேர்த்து டேஸ்ட் இல்லாத ஃபுட்டை உருவாக்குறாங்க. ஜப்பான் போகிறீங்கன்னா வாங்கி இந்த கொன்னையாக்குவை சாப்பிட்டு பாருங்கள். நம்பர் 11 உண்மையாக நடந்த ஒரு இன்சிடென்ட்டை சொல்கிறேன். மேபி இது உங்களுக்கும் யூஸ் ஆகலாம். ஒரு பையன் இன்டர்வியூ எடுக்கிறவங்க கிட்ட போயிருக்கான். இன்டர்வியூவர் கேட்குற எல்லா கொஸ்டினுக்கும் அந்த பையனும் ஆன்சர் பண்ணிட்டான். அந்த பையனோட டிகிரி சர்டிஃபிகேட்டும் செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அதுவும் பக்காவாகவே இருந்திருக்கு. அப்புறம் அந்த பையன்கிட்ட ஃபைனலாக ஒரே ஒரு கொஷின் மட்டும் கேட்குறான்னு சொல்லியிருக்காங்க. அந்த கொஷின் என்னென்னா, கையே படாமல் இந்த டேபிளில் இருக்க கிளாஸை எப்படி தூக்கலாம். உடனே அந்த பையன் என்ன சொன்னான்னா, சாரி சார், கிளாஸ் எங்கே இருக்குதுன்னு. அந்த இடத்துல இருந்து 3 இன்டர்வியூவரும் சொன்ன பதில் இதுவும் கண்ணு முன்னாடி தானே இருக்குதுன்னு. பட் அந்த பையன் சொன்னால், சாரி சார், என் கண்ணுக்கு எந்த கிளாஸுமே தெரிய மாட்டேங்குதுன்னு. இந்த ஒரு விஷயத்த 10 நிமிஷத்துக்கு மேலே பேசிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அங்கேருந்து 3 இன்டர்வியூவரில் ஒரு இன்டர்வியூவர் ரொம்ப டென்ஷன் ஆகி உடனே அவர் கிளாஸை தூக்கி காமிச்சு இது என்னது இதுன்னு கேட்டுக்கிறாரு. உடனே அவர் கூட இருந்த 2 இன்டர்வியூவரும் சிரிக்க தொடங்கிட்டாங்க. உடனே அந்த பையனும் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், சார் நான் கை வைக்காமலே அந்த கப்பை உங்களை வச்சு தூக்க வச்சிட்டேன் பார்த்தீங்களா. இதை பார்த்து அவங்க பயங்கர கிளவராக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவனை வேலைக்கு சேர்த்துட்டாங்க. நம்பர் 10 ஒரு ஃபோட்டோகிராஃபர் 18 கேமராவை சுற்றி மாட்டி வச்சு 48 நாள் வெயிட் பண்ணியிருக்கிறாரு. 48 நாள் வெயிட் பண்ணது எதுக்காகனா, ஒரே ஒரு பர்ஃபெக்ட் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக தான். ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்தால் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கிற கான்செப்ட் வந்து வேஸ்ட் ஆகிடுமா. இந்த ஃபோட்டோவை பாருங்கள். இந்த ஃபோட்டோவில் உங்களால் பர்ஃபெக்ட் சிமெட்ரியை பார்க்க முடியும். இந்த ஃபோட்டோவை நீங்கள் தலைக்கீழ பார்த்தாலும் நேராக பார்த்தாலும் ஒரே ஃபோட்டோ தான் தெரியுமா. இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தரையில் இருக்க தண்ணியில் மேலே இருக்க வானமும் கீழே இருக்கிற ட்ரக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகுறதுனால தானா. ஸோ வீடியோ பார்க்குற யாருக்கெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறது பிடிக்குமோ மறக்காமல் அவங்க நம்ம வீடியோவுக்கு லைக் போட்டுருங்க. நம்பர் 9 நம்ம எப்போல்லாம் பீச்சில் குளிக்கிறதுக்கு போகிறோமோ அப்போல்லாம் ஒரு ஆள்கிட்ட நம்ம ஃபோனு, வாட்ச், லேப்டாப்பு இந்த மாதிரி பொருட்கள்லாம் கொடுத்துட்டு போயிடுவோம். அதனால் வெளியே இருக்க அந்த ஒரு ஆளை தவிர கடலில் இருக்க எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. அதனாலே ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா, வீட்டிலேருந்து வரும்போதே சின்ன குழந்தைங்க போகிற டைப்பர் எடுத்து வந்திருக்காரு. ஸோ அந்த டைப்பரில் ஃபோனு, மற்ற பொருட்கள், பர்ஸு இதெல்லாம் வச்சுட்டு அவரும் என்ஜாய் பண்ணுறதுக்கு கடல் உள்ள இறங்கிட்டு இருக்கிறாரு. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ரிட்டர்ன் வர அது ரொம்பவே சேஃபாக இருந்திருக்கு. ஏன்னா சின்ன குழந்தைங்களோட டைஃபரை யாருமே தெரிஞ்சோ தெரியாமலோ கூட காலை வச்சு கூட தொட்டு பார்க்க மாட்டாங்க. நம்பர் 8 இந்த பைக்கு பார்க்குறதுக்கே ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா 2 பைக்கை சேர்த்து வச்சு ஒட்டி வச்ச மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பைக்கை இப்படி உருவாக்குனதுக்கான ரீசனை கேட்டிங்கன்னா உண்மையாகவே வேறு லெவலில் இருக்கும். இந்த ஃபோட்டோவில் நிற்கிற 2 பேருமே அண்ணன் தம்பி தான். ஆனால் தம்பிக்கு பிறவிலேருந்தே கண் பார்வை கிடையாது. அதனாலே அண்ணன் என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்ம தம்பி பைக் ஓட்டும் போது இந்த பைக்கில் கண்ணு தெரியாத தம்பி உக்காந்துருக்கும் போது அவர் தான் இந்த பைக்கை ஓட்டுறாருன்றதை தோன்றதுக்காகவே இந்த மாதிரியான ஒரு பைக்கை உருவாக்கியிருக்காரு. ஸோ அதனால் ட்ராவல் பண்ணும்போது சுற்றி அடிக்கிற இயற்கை காற்றை நம்ம தம்பியும் உணரணும்னு சொல்லிட்டு இந்த பைக்கை எப்படி ரெடி பண்ணியிருக்காரு. நம்பர் 7 ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த பெண்ணை ஒரு வாட்டியாவது நீங்கள் உங்கள் லைஃப்பில் பார்த்துருப்பீங்க. இந்த பெண்ணோட பாதி இடத்துல மட்டும்தான் இந்த பெண்ணோட மை இருக்கும். மீதி இடத்துல ஒரு விதமான லிக்விடை போட்டு எர்த்வாம்ஸையும் போட்டு வச்சுருப்பாங்க. எர்த்வாம்னா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம மண்ணில் இருக்க மண்புழுக்கள் தான். இந்த பெண்ணில் இருக்க லிக்விட்னால அந்த உள்ளே இருக்க புழுக்கள் சீக்கிரம் செத்து போகாதுன்னு சொல்கிறாங்க. பல வருஷங்கள் உயிர் வாழுமா. இந்த பெண்ணை வச்சு எழுதும்போது உள்ள புழுன்னு வருது எப்படி இருக்குன்னா, உள்ள புழுக்கள் நெளிறது பார்க்கறதுக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குமா. ஆனால் இதை நான் சொல்ல, அந்த பெண்ணை கண்டுபிடிச்சவங்க தான் சொல்கிறாங்க. நம்பர் 6 இந்தியாவில் நீங்கள் ஸ்லிப்பரும் செருப்பு போட்டுக்கிட்டு வண்டி ஓட்டுறவங்களா இருந்தால் இந்த ஃபேக்ட் உங்களுக்காக தான். இந்தியாவோட ரூல் படி அமெண்டட் ஆக்ட் அண்டரில் சப்போஸ் நீங்கள் ஸ்லிப்பர் போட்டுன்னு வண்டி ஓட்டுறத டிராஃபிக் போலீஸ் பிடிச்சாங்கன்னா 1000 ரூபாய் வரைக்கும் ஃபைன் போடுவாங்க. இந்த மாதிரி 3லேருந்து 4 வாட்டிக்கு மேலே மாட்டினா ஜெயிலில் 15 நாள் போடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னு கேட்டால், ஸ்லிப்பர் போட்டு வண்டி ஓட்டினா ஆக்சிடென்ட் ஆகிற சான்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்பர் 5 க்ளே மேத்தமேட்டிக்ஸ்ன்ற ஒரு பேரில் அமெரிக்காவில் ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது. அந்த இன்ஸ்டியூட்டோட வெப்சைட்டில் ஒரு 7 மேத்ஸோட கொஷின்ஸ் போட்டிருக்காங்க. இந்த 7 கொஷினில் ஒரு கொஷின் நீங்கள் கரெக்டாக சொன்னால் கூட போதும், $1 மில்லியன் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துடும். ரொம்ப ஈஸி தானே நம்ம ஒரு வேலை நினைக்கலாம். ஆனால் இந்த கொஸ்டினோட ஆன்சரை இது வரைக்கும் யாராலுமே சால்வ் பண்ணவே முடியலையா. அது மட்டும் இல்லாமல் இன்டர்நெட்டில் போய் எங்கே தேடினாலும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாதான். ஸோ இதனால் இந்த கொஸ்டினோட ஆன்சரை நீங்கள் ஓனாக தான் சால்வ் பண்ணி ஆகணும். நம்பர் 4 பியானோவை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த உலகத்திலே மிகப்பெரிய பியானோவை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? இந்த பியானோவோட பேர் தான் த அலெக்சாண்டர். இந்த பியானோவை தான் வேர்ல்டு லார்ஜஸ்ட் பியானோன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த பியானோவை உருவாக்குனது நியூசிலாண்டில் இருக்க ஒரு சின்ன கிராமத்தில் இருக்க ஒரு 15 வயசு பையன் தான் இந்த பியானோவை உருவாக்கியிருக்கான். அண்ட் அந்த பையனோட பேர் அட்ரியன் மேன். நம்பர் 3 1990க்கு முன்னாடிலாம் படம் நடிக்கிற எல்லா ஆக்டருக்குமே கம்மியான சம்பளம் தான் இருந்திருக்கு. ஆனால் அந்த டைம்லையும் கோடி கணக்கில் சம்பளம் வாங்கின ஒரே ஆக்டர்
அமிதாப் பச்சன் தான். நம்பர் 2, நீங்கள் ஏதாவது ஃபேக்ட்ரி மேலே இந்த மாதிரி சில்வர் கலரில் சுற்றுறதை பார்த்துருப்பீங்க. இதோட பேர் விண்ட் டர்பைன் வென்டிலேட்டர். இந்த டர்பைனோட பர்பஸ் பெருசாக எதுவும் இல்லை. ஆனால் இந்த டர்பைன் இல்லைன்னா ஃபேக்ட்ரி உள்ள யாருமே ஒழுங்காக வேலை செய்ய முடியாது. ஏன்னா ஃபேக்ட்ரினாலே அங்கே நிறைய மிஷின்ஸ்லாம் இருக்கும். அந்த மிஷின்லேருந்து வர புகையாக இருந்தாலும் சரி, ஹீட்டாக இருந்தாலும் சரி, ஃபேக்ட்ரிக்கு உள்ளே தங்கிச்சுன்னா ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்க யாராலையும் நிம்மதியாக வேலை செய்ய முடியாது. ஏன்னா அதனால் ஒரு சில பேருக்கு மூச்சு முட்டுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மிஷின்லேருந்து வர ஹீட் வெளியே போகாததுனால உள்ளே வேலை செய்கிறவங்களுக்கு வெக்கையாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்லேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இந்த டர்பைனை யூஸ் பண்ணுறாங்க. இந்த விண்ட் டர்பைன் வென்டிலேட்டர் புகையாக இருந்தாலும் சரி, ஹீட்டாக இருந்தாலும் சரி, அது உடனடியாக வெளியே தள்ளிடும். ஸோ இதனால் உள்ளே வேலை பார்க்குறவங்களுக்கு நார்மல் டெம்பரேச்சரில் இருப்பாங்க. நம்பர் 1, நம்ம கையிலையோ இல்லை கால்லையோ சின்னதாக அடிபட்டால் கூட நம்மளுக்கு ரொம்பவே வலிக்கும். ஆனால் நம்ம நகத்தையோ முடியோ என்றைக்காவது ஒரு நாள் வெட்டும்போது ஏன் அது நம்மளுக்கு வலிக்கவே மாட்டேங்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம உடம்புல நிறைய செல்ஸ் இருக்கும். அந்த செத்து போகிற எல்லா செல்ஸுமே நகமாவோ முடியாவோ வளர்ந்து நம்ம உடம்பு விட்டு வெளியே வரும். ஸோ இந்த நகம் முடியெல்லாம் டெட் செல்லாக தான் வளர்ந்துருக்கு. ஸோ இதனால தான் நம்மளுக்கு வெட்டினாலுமே வலிக்க மாட்டேங்குது. ஆனால் முடியிலையும் நகத்துலையும் ஒரு வேளை பிளட் சர்க்குலேஷன் இருந்தால் அதை வெட்டினாலும் நம்மளுக்கு வலிச்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம ஃபேக்ட்ஸ் ஒரு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானில் ஆனில் வச்சுக்கோங்க.